பீச்சில் அவங்க பேசிகிட்ருக்கப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. பிரசாத், நீ எங்கே இருக்க? நீ வெளியே இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு அந்த காலில் சொன்னாங்க. அதுக்கு பிரசாத், நான் பீச்சில் இருக்கேன், வெளியே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக பதில் சொன்னான். நீ ஏன் இப்போ கால் பண்ண அப்படின்னு கேட்டபோது அந்த ஃபோனில் இருக்கிற நபர் சொன்னார், நீ வெளியே இருக்க இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துருச்சு, உடனடியாக எங்கேயாவது சேஃபர் ஜோனுக்கு போ, இல்லை வீட்டுக்கு போ. நீ எதுக்காக வெளியே வர? உனக்கு அது சேஃப் இல்லைன்னு தெரியாதா? நீ என்னதான் நீ உன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இருந்தாலும் எப்படினாலும் உன்னை பற்றின விஷயங்கள் உன்னை சார்ந்தவங்களுக்கு தெரிய தான் போகுது, அதை மறந்துடாத அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொன்னிச்சு. அதை கேட்டதும் சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வைன்னு பிரசாத் சொன்னான். உடனே பிரசாத் அபிநயாவை பார்த்து, நம்ம வீட்டுக்கு போகலாமா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அபிநயா, இப்போ தானே வந்தோம், எதுக்கு உடனே கிளம்பணுன்னு சொல்கிறீங்க? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தானே, போக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே கிளம்புறப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு அபிநயா கேட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்கு கேட்குறா, இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா? ஃபோனில் வேறு அவன் உடனே வீட்டுக்கு போக சொன்னானே. சரி, இடம் மாறி போகிறதால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரசாத் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவளை பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தன் பிரசாத்தையே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கிறத அவன் கவனிச்சான். அவன்கிட்ட போய், எதுக்காக நீ என்னையே பார்த்துட்ருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு அபிநயாவுக்கு தெரியாத மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற கேப்பில் கேட்குறான். அப்போது அவன், இல்லையே, நான் ஏன் ஒன்று பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறான். அப்போது பிரசாத்க்கு டவுட் வருது, இது வேலைக்காகாதுன்னு ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் பார்சல் பண்ண சொல்லிவிட்டு உடனே கிளம்ப சொல்கிறான். அவங்கள கூட்டிகிட்டு வந்த டிரைவர்கிட்ட ஃபுட்டை பேக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவன் போய் காரில் உட்காடுறான். டிரைவரும் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுறார். இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ரூமில் அவகிட்ட கேட்குறா, நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு தப்பாக நினைக்காத, அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது, நீ வேறு என்கிட்ட பேசணுன்னு சொன்னியா, அதனால தான் இங்கே நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறான். சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அபிநயா, இல்லை வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், வீட்டுக்கு போகலாமா, எனக்கு என்னமோ அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு அவளுக்கு இது மாதிரி பண்ணுறது பிடிக்கலன்னு இன்டைரக்டாக சொல்கிறான். உடனே ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவளோட மாமனார் மாமியார் கூட ரொம்ப சகஜமாக பேசிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போது பிரசாத் ஃபேஸ் ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. எதுக்கு இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்கார் அப்படின்னு அவள் யோசிக்கிறம்போது பிரசாத் உடனே நான் வீட்டை விட்டு கிளம்பணும், கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்பி போகிறான். போயிட்டு அன்றைக்கி நைட் வரவே இல்லை. 2 நாள் கழித்து வந்தான். இவளால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்ன தான் நடக்குது, எதுக்காக இவர் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, கல்யாணத்தன்னைக்கு நைட்டில் நார்மலாக தானே இருந்தார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. 2 நாளாக அவங்க மாமனார் மாமியாரும் அது ஒரு வித்தியாசமான விஷயம் மாதிரியே காமிச்சிக்கல, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. கேட்டதுக்கு அவன் வேலை விஷயமா இந்த மாதிரி தாம்மா, அடிக்கடி சொல்லிட்டு போயிடுவான், வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் சரி இப்படி தான் போகலன்னு நார்மலாக எடுத்துக்க ட்ரை பண்ணுறான். அது வரைக்கும் அவள் என்ன வேலை பார்க்குறானே அவளுக்கு தெரியாது. சரி இதை பற்றி அவங்க மாமியார்கிட்ட கேட்கலான்னு அவங்கக்கிட்ட போய் கேட்குறான். அவங்க மாமியார் ஷாம்லா அங்கே சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு, அத்தை அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறா. அவங்க அதுக்கு, இது கூட தெரியாதாம்மா, நைட்லாம் அப்புறம் என்ன தான் பேசுனீங்க, அவன்கிட்டயே கேட்டுக்கோ, நான் ஏன் சொல்லணும், நீங்கள் பேச இது ஒரு சான்ஸில் அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க சொன்னதும் அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியுமான்னு கேட்குறா. அவங்களும் அவர்கிட்டே கேட்டுக்கோங்கம்மா, எனக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு ஏன் யாரும் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க, விளையாடுறாங்களா இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறான்.
அண்ட் 2 நாள் கழித்து சாயந்தரம் அவன் வரான். வந்தோடனே இவளுக்கு அப்பாடா வந்துட்டாருன்னு தோணுனாலும் எங்கே போயிட்டு வரான்ற சந்தேகமும் இருக்குது. அப்போது வீட்டுக்கு வந்தவர் உடனே, நாங்கள் புது வீடு ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கோம், அபிநயாவை கூட்டிகிட்டு தான், நீங்கள் வரீங்களா அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக கேட்குறாரு. அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரியே கேட்கல. அவங்களும் சரிப்பா உன் இஷ்டம் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா. புது வீடா, ஏன் நம்ம இப்படியே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியும், நீ வா அப்படின்னு பேக் பண்ண சொல்கிறான். என் பேக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது, வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிட்டீங்க, நான் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கல, 2 நாளில் என்ன பெருசாக மாறிடும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்த உடனேயே எதுக்கு இப்படி கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறத செய்ய, எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்து பக்கத்துலேயே வீடு பார்த்துருக்கேன், அங்கே போயிட்டா நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவள் பிரச்சனைன்னு சொல்ல முடியாத மாதிரி கேட்குறான். அவளும் சரி ஓகே, உங்கள் அம்மா அப்பாவே ஒன்றும் சொல்லலை, நான் என்ன சொல்ல போகிறேன்னு பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் கூடயே கிளம்புறான். ஆனால் இவங்க இருந்து கிளம்புற வீடு ஒரு நார்மலான வீடு தான். ரொம்ப சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான வீடு. ஆனால் இவன் ஷிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வீடு ஒரு பங்களா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, அப்படியே ஒரு வீட்டிலேருந்து எப்படி இங்கே பங்களாவுக்கு வந்தோம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருந்தானே சொன்னீங்க, ஆனால் இது பார்க்க ரொம்ப அவுட் ஆஃப் த சிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் ஏன் வேலை அவுட் ஆஃப் சிட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பேசுகிறத கேட்காம குடுக்குடுன்னு உள்ளே போயிடுறான். இவர்கிட்ட என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறதுக்குள்ளே ஓடிட்டாரே. சரி அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா போகிற வழியில் அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க, அத்தனை சர்வன்ட்ஸ் இருக்காங்க. அவளை கூட அந்த பேக்கை கூட எடுக்க விடலை. அவங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவள் ரூம் என்னன்னு காமிச்சு சாப்பாடு தயாராகிடுச்சு வந்து சாப்பிட வாங்கன்னு சொல்கிறான். அந்த வீட்டில் இவ மாமியார் தான் சமையல் பண்ணுவாங்க. ஒத்தாசைக்கு ஒரே ஒரு வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அவள் ஃபோனை பேசுகிறதுக்கு அங்கே சிக்னலே கிடைக்கல. அவங்கிட்ட போய் இங்கே என்னங்க பிரச்சனை, ஒரு சிக்னல் கூட இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கேருந்து எப்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிக்னல் தானே வந்துடும், இப்போ தான் செல்ஃபோன் டவர் போட்டுட்ருக்காங்க, சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். இங்கே உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ஸோ நீ ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இவளுக்கு இங்கே எதுவுமே புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம யாரையாவது தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமான்லாம் கூட யோசிச்சா. அப்போ தான் அவள் சரி அவர் ஏதோ ஒர்க்காக இருக்கார், கொஞ்சம் நார்மலாகவும் கேட்கலான்னு மொல்லமாக அந்த வீட்டை சுற்றி பார்க்கலான்னு நடக்கிறான். அப்படி நடக்கும்போது லைப்ரரி மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அங்கே போய் பார்த்தா லிமிட்டடான புக்ஸ் தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மெல்லமாக யோசிச்சுட்டே அங்கே இருக்க ஃபர்னிச்சர், அங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்ருக்கப்போ ஒரு கபோர்ட் மட்டும் மூவ் ஆகுது. அது உள்ளே பார்த்தா ஒரு பெரிய ரூம். என்ன இருக்கும்ல அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா.